2 வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து அசைலம் பெற்று நம்ம இந்தியாவில் தங்கியிருக்கோம் ஷேக் ஹசீனா அவாமி லீக் லீடர் தஞ்சம் கொடுத்து நம்ம இந்தியாவில் காப்பாற்றி வந்துட்டு இருக்கோம். 2 வருஷம் ஆயிடுத்துங்க. இப்போ ரீசெண்டாக அவர் நியூஸ்ல வராரு. என்ன விஷயமானா அவர் ரிப்பீட்டடா ஷேக் ஹசீனா மேடம் என்ன சொல்றாருன்னா ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கா நான் திருப்பி பங்களாதேஷ் போவேன்னு. அங்க போனா அவருக்கு தூக்கு தண்டனை தான். ஏன்னா ஒரு கேஸ்ல அவருக்கு ஆல்ரெடி தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. அந்த தூக்கு தண்டனை அமல்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேங்க, இவர் போனா உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவாங்க. ஷேக் ஹசீனா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சேலஞ்ச் பண்ணி போறாரு. அங்க போனா இவருக்கு கோடிக்கணக்கான சப்போர்ட் ஆதரவாளர்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கா. இந்த கட்சியை பங்களாதேஷ்ல பேன் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் ஆயிடுது, லீகல் ஸ்டேட்டஸ் இல்ல. இதாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா 2 நாள் முன்னாடி அவர் டெல்லியில இந்தியாவில் நான் ஒரு பிரஸ் மீட் இன்டர்நேஷனல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இப்ப இருக்கிற தாரிக் ரஹ்மான் பங்களாதேஷ் கடும் கோபத்தில் இருந்துக்கணும். இந்தியாவுக்கு வார்னிங் கொடுத்து அது மாதிரி அசலமா போய் இங்க தஞ்சமாங்க அங்க இருக்காங்க, உங்க அது எப்படி ஓப்பனா இன்டர்நேஷனல் பிரஸ் மீட் போட முடியும்னு சொல்லிட்டு அவர் கத்தினார். அப்ப என்னாச்சுனாக்க பிரஸ் மீட் போடாத ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஷேக் ஹசீனா கொடுத்த பிரஸ் மீட் ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இதுல இந்தியா தான் இருக்கு, இந்தியா தான் இதெல்லாம் ஊக்கம் கொடுக்கறது, இப்படிதான் மூட்டி விடுறாங்க அப்படின்னு பங்களாதேஷ் தாரிக் ரஹ்மான் சொல்றான். அது ஒண்ணும் இல்லைன்னு இந்தியா கண்டிச்சா கூட இதெல்லாம் இந்தியாவோட பிளான் தான். பங்களாதேஷ் போனாக்க கட்டாயமா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கேஸ்ல தூக்கு தண்டனை இருக்கு, அதை அமல்படுத்திட்டு போவாங்க. ஆனா தூக்கு தண்டனை அமல்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஹசீனாவோட பையன் 56 வயசு, அவர் ரெடியா இருக்காரு அங்க போய் பதவி பிடிக்கிறதுக்கு. சோ அம்மா புள்ள 2 பேரும் போறாங்க. அங்க இவர் அரெஸ்ட் பண்ணா கூட பையனை அரெஸ்ட் பண்ண முடியாது, கேஸ் இல்ல. சோ அவர் வெளியில தான் இருப்பாரு. அவர் எல்லாம் நடத்த போறாரு. இது பின்னாடி பெரிய வியூகம் இருக்கிறது நம்ம மோடி ஐயா. இதுல 2 காரணம் இருக்கு நடத்துறதுக்கு. இந்திரா காந்திக்கு அவ்வளவு பேர் இருந்தப்போ நானும் ஒன்று பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பண்ண போறாரு. இது நடக்க போறது இன்னும் 2 வருஷத்துல, மோஸ்ட்லி 1 வருஷம் 1.5 வருஷத்துல முடிய போறது. வெற்றிவேல் முருகா.